அளவிற்கு மீறி ஆசைப்படுபவன் நிம்மதியாக வாழ முடியாது. அளவோடு ஆசைப்படுபவனுக்கு என்றுமே நிம்மதி குறையாது. ஒரு மனிதனுக்கு அறிவு அதிகமானால் ஞானம் பெறுவதுண்டு. திறமை அதிகமானால் முன்னேற்றம் வருவதுண்டு. முயற்சி அதிகமானால் மனிதன் வெற்றி பெறுவதுண்டு. நம்முடன் இருப்பவர்களை வைத்துதான் நம்முடைய தரம் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடனே இருப்பவர்களை வைத்துதான் நம்முடைய நிம்மதி சந்தோஷமும் தீர்மானிக்கப்படுகிறது. நிதானம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். ஏனென்றால் நீ நிதானம் இல்லாமல் அவசரத்தில் நீ செய்த ஏதோ ஒரு தவறு உன் வாழ்க்கையை புரட்டி போடும். மனிதா, நீ வந்த வேலை முடியும் வரை வாழ்க்கையில் போராட்டங்கள் தான். நீ வேண்டாம் என்று ஒதுங்கி போக நினைத்தாலும் முடியுமா? இந்த பூமியில் நீ வாங்கிய கடனை அடைக்காமல் போக முடியுமா? உனக்காக என்ன கொடுக்கப்பட்டதோ, சாபமோ பாவமோ, அதை நீதான் அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதன் முன்னோக்கி நடக்கிறான் சொந்த மதியோடு. ஆனால் அவனை பின்னோக்கி தள்ளுகிறது எதிரில் வந்த விதியா? இதை சற்று சிந்தித்து பார்த்தால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்க அதிர்ஷ்டமும் வேண்டுமோ? நம் வாழ்க்கையில் தோற்று போவதற்கு துரதிர்ஷ்டமும் நம்மை தூண்டுமோ? பணம் காசு சேர்ப்பவன் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. பணம் காசை மட்டுமே நாம் சேர்த்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக விடியாது. உனக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் இருந்தால் வரைக்கும் போதாது. எதிரியை எடை போடுகிற சூட்சமமும் உனக்கு இருந்தால்தான் இந்த பூமியில் நீ வாழ முடியும். மனிதா, நீ நல்லவனாக இருப்பதை விட நாளும் தெரிந்த வல்லவனாக இருப்பதே நல்லது. அளவிற்கு மீறி ஆசைப்படுபவன் நிம்மதியாக வாழ முடியாது. அளவோடு ஆசைப்படுபவனுக்கு என்றுமே நிம்மதி குறையாது. நீ எதிரியை பழிவாங்குவதை விட அந்த எதிரிக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு. அவர்கள் தாழ்ந்து போவார்கள். மனிதா, பூமியில் நீ போட்ட விதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முளைத்துவிடும். அதேபோல் உன் உள்ளத்தில் முயற்சி என்ற விதையை போடு. அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றியாக முளைக்கும். அது உன் கழுத்தில் மாலையாக விழும்.